அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 1/8/2015 ஆடி 16 சனிக்கிழமை பகல் 3:17 வரை பின்பு துதிகை திதி. திருவோண நட்சத்திரம் காலை 9:58 வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். குரு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் அமையப்பெற்று 6இல் ராகுவும் 10இல் சந்திரனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பாகும். புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரும். இருந்த அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். ரிஷபம். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது குழப்பங்கள் விலகி ஏற்றங்கள் ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் 3இல் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மிதுனம். 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமமானது இருப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் நெருக்கடிகள் அதிகரிக்கலாம் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் கவனத்தோடு இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது மிகவும் உத்தமம். கடகம். தனஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தொழில் ரீதியாக சாதகமான பலன்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் ஏற்படும். சிம்மம். சந்திரனானவர் 6இல் அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பானது இன்றைய நாளில் உள்ளது. ராகுவானவர் 2இல் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கன்னி. லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் லாபகரமான பலன்கள் ஏற்படும். சந்திரனும் 5இல் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் விலகி அனுகூலங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். துலாம். லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விருச்சிகம். 3இல் சந்திரனும் 10இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். தனுசு. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்து அமையப்பெற்று 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும்.